அப்பாவோட ஆல்பம் தான் எப்பவுமே வண்டியில பிளே இருப்பாங்க. ஸோ சின்ன வயசுலேருந்தே அந்த பாட்டுலாம் தான் கேட்டு ஆடி பாடி தான் பண்ணிட்டு இருந்தேன்னு சொல்லுவாங்க குழந்தை வயசுல. இப்போ வந்து ஹீ லைக் இட் லாட், ஃப்ரெஷ்ஷாக இருக்கு, சூப்பராக இருக்கு, ஃபுல்லாக பண்ணி லிரிக்ஸ்லாம் முடியும். நான் இது லிரிக்ஸ் பண்ணுறதுக்கு எழுதுக்கு முன்னாடி அவருக்கு காமிச்சு. ஸோ ஹி வாஸ் வெரி ஹாப்பி ஆக்சுவலாக. அப்பா வந்து அப்பாவை செல்லமா வந்து ஹாரிஸ் மாமா அப்படின்ற சொல்லி இது பண்ணுவாங்க. அது கேட்கும்போது எப்படி இருக்கு? சிரிப்பா வரும். ஓகே, இப்போ கொஞ்சம் பழகி போச்சு. அவரே ஏதாவது காமிப்பாரு, ஹாரிஸ் மாம் சொல்லி போட்டுருக்காரு, நாங்களாம் பார்த்து சிரிப்போம். இப்போ நீங்க ரொம்ப இன்ட்ரோவர்ட் ஆயிட்டீங்களா? தெரியல, வளர வளர அப்பா மாதிரியே ஆயிட்டேன். அப்பா மாதிரியே? அவரும் அந்த மாதிரி ஒரு ஷை இன்ட்ரோவர்ட் டைப். செலிபிரிட்டியோட பையனோ பொண்ணோ அப்படின்ற மாதிரி இருந்தா வந்து உனக்கு என்னப்பா, உங்க அப்பா இவரு, உங்க அம்மா இவரு அப்படின்ற மாதிரி சின்ன வயசுல இருந்து நிறைய பேர் நிறைய விதமா சொல்லிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி யாராச்சும் உங்ககிட்ட சொல்லியிருக்காங்களா? யாராவது என்னோட கரியர் பத்தி பேச வராங்கன்னா ஜென்ரலா கேஷுவலா பேசுறவங்க, உனக்கு என்னப்பா நீ இப்படிதான், உங்க அப்பா இவ்வளவு பெரிய ஸ்டுடியோ கட்டி வச்சிருக்காரு, உனக்கு ஏதாவது சொல்லித்தருன்னா சொல்லி தருவாரு, நீ ஈஸியா அப்படி ஆயிடுவ, உனக்கு என்னன்னு சொல்லிட்டு அதே ஆளுங்களும் நீ அப்படிதான் ஆகணும், என்ன பண்ணி வச்சிருக்காரு, இது பண்ணனா வேற என்ன பண்ண போறேன்னு சொல்லுவாங்க. அப்புறமா கொஞ்சம் சேட் சாங்ஸ் எழுத ஆரம்பிப்பேன். அப்போ வந்து ஸ்கூல்ல என்ன ரிஜெக்ட் பண்ற கேர்ள்ஸ் பத்தி. ஓகே, அப்போ அது ஒரு ஃபீல் ஆகி. இல்ல உங்களை எப்படி ரிஜெக்ட் பண்றாங்க அதுதான் எனக்கு புரிய மாட்டேங்குது. அதுல என்ன இருக்கு, எல்லாத்துக்கும். நான் ஒரு 2 இயர்ஸா திங்க் மியூசிக் கூட பேசிட்டு இருந்தேன். ஓகே, ஒரு பாட்டு பண்ணலாம், என்கிட்ட ஒன்று இருக்கு அப்படின்னு அவங்க கான்டாக்ட் பண்ணி பாட்டை ப்ளே பண்ணி காமிச்சேங்க. அவங்க ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ இது எப்போ ரிலீஸ் பண்ணலான்னு பேசிட்டு இருந்தோம். ஒரு 2 இயர்ஸாக நடந்துட்டு பேஜ் போயிட்டே இருந்துச்சு. ஃபைனலி வி காட் டு ஒரு வீடியோ பண்ணி ரிலீஸ் பண்ணலான்னு, இந்த கிறிஸ்மஸுக்கு பண்ணலான்னு. ஓகே, ஸோ இந்த மாதிரி ஆனது தான் இந்த ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லலாம். அந்த சனா மரியம் அவங்க கூட இப்படி கொலாபரேஷன் நடந்துச்சு. ஸோ பாட்டு ரிலீஸ் பண்ணலான்னு டிசைட் பண்ணக்கப்புறம் ஆப்வியஸ்லி வீடியோ தேவை. ஸோ அப்போ யாரை டிரெக்ட் பண்ணலான்னு பேசிட்டு இருக்கிறப்ப நான் தான் கேட்டேன், எனக்கு யாராவது ஃபீமேல் டைரக்டர் வேணும், நான் யாராவது தேடி பார்க்குறேன் அப்படின்னு. இந்த பிகாஸ் எல்லாமே கொஞ்சம் ஒரு மேல் கேஸா போயிட்டு இருக்குது கரண்டா வரதுல. ஐ ஃபெல்ட் கொஞ்சம் சேஞ்சுக்கு ஒரு உமன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ என்னன்னு பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு ஐ வாஸ் சர்ச்சிங். அண்ட் தென் அப்போதான் சனாவோட பேர் வந்துச்சு. அம்மா தான் சஜஸ்ட் பண்ணாங்க. அண்ட் தென் அவங்க கான்டாக்ட் பிடிச்சி கூப்பிட்டு ஐ ஷோட் ஹர் த சாங். ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அவங்களுக்கு. ஸோ டக்குன்னு கான்செப்ட் ஒரு 1 வீக்ல கொடுத்தாங்க. ஃபர்ஸ்ட் கான்செப்டே அப்ரூவ். ஓகே, ஸோ அந்த மாதிரி தான். ஓகே, இந்த பாட்டை பற்றி நிறைய பேர் நிறைய விதமா பேசிட்டு இருக்காங்க. அது இல்லாம ஹீரோயின் செலெக்ஷனை பத்தி ஏகப்பட்ட மீம்ஸ் பயங்கரமா போயிட்டு இருக்கு. அது யார், நீங்க தான் செலக்ட் பண்ணீங்களா? இல்ல அது சனா தான். அவங்க என்ன ஒரு விஷன் வீடியோக்கு இருந்துச்சுன்னா பேசிக்லி எல்லா மாதிரி பொண்ணுலயும் ஒரு அழகு இருக்குன்னு. லைக் எல்லா டிஃப்ரெண்ட் ஹைட் இருக்கு, டிஃப்ரெண்ட் பாடி டைப் இருக்கு, ஸ்கின் இருக்கு, கலர். ஸோ எல்லாத்துலயும் ஒரு அழகு இருக்கு. ஸோ அது காமிக்கணும்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஒரு வெரைட்டியா கேர்ள்ஸ் பிடிக்கும்னு சொல்லிட்டு அவங்க தான் காஸ்ட் பண்ணாங்க. அவங்க ஐடியா தான். ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு? எத்தனை பேர் கூட நடிச்ச எக்ஸ்பீரியன்ஸ்? பட் கேமரா முன்னாடி நடிக்கிறது அதெல்லாம் நான் ரொம்ப கேமரா ஷை ஆக்சுவலா. ஸோ இது பண்றது எனக்கு ஒரு சேலஞ்சா தான் இருந்தது. பட் நான் வேணுமட்டே தான் இல்லை பண்ணணும்னு ஆசைப்பட்டு எடுத்து பண்ணி. அண்ட் இட் வாஸ் நைஸ் ஆக்சுவலா. அந்த 5 கேர்ள்ஸும் அவங்க ரொம்ப ப்ரொஃபஷனலா இருந்தாங்க, எனக்கு ரொம்ப ஃப்ரெண்ட்லியா. ஸோ எப்படி கம்ஃபர்டபுளா இருக்கணும்னு அவங்களே கோச் பண்ணி. ஓகே, ஸோ அதுக்கு முன்னாடி ரிஹர்சல் நடக்கிறது. ஸோ எனக்கு தான் மோஸ்டா நடந்தது. பிகாஸ் அவங்க லைக் ஐ சைட் அவங்க ஏற்கனவே நிறைய ஒர்க் பண்ணி ப்ரொஃபஷனல்ஸ். அவங்க ஒரு 3 டேஸ்லயே பிக்கப் பண்ணிட்டாங்க. நான் தான் ஒரு 1 வீக்கா பண்ணிருந்தேன். எனக்கு கரெக்டான என்ன எக்ஸ்பிரஷன்ஸ் தரணும், அது பண்ணும் போதே நாங்கள் வந்து இம்ப்ரவைஸ் பண்ணி நிறைய பண்ணிருந்தோம். ஸோ ஓகே, மியூசிக் நீங்க கண்டிப்பா பண்ணிடுவீங்க அப்படின்னு எல்லாருக்குமே நல்லா தெரியும். பட் எல்லாமே இப்போ சாங்லாம் எழுதி இருக்கீங்க. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி. ஜாலியா இருந்துச்சு ஆக்சுவலா. நான் மோகன்ராஜ்னு லிரிசிஸ்ட், அவரோட சேர்ந்து எழுதினது பாட்டு. ஸோ அவரோட உட்காந்து எழுதும் போது நேச்சுரலா வந்தது போட்டோம். பட் கொஞ்சம் ஸ்பெசிஃபிக்கா எனக்கு இந்த மீட்டரிங்க்கு தான் வேணும், நான் என்ன வாசிச்சிருக்கேனோ கரெக்டா அதுக்குன்னு அதான் டைம் எடுத்தது தவிர வெரி ஃபன் ஆக்சுவலா. ஓகே, எப்போ ஆரம்பிச்சிச்சு மியூசிக் இன்ட்ரெஸ்ட்? எல்லாமே ரொம்ப சின்ன வயசுல இருந்தே தான். லைக் அப்பாவோட ஆல்பம் தான் எப்பவுமே வண்டியில பிளே பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ சின்ன வயசுல இருந்தே அந்த பாட்டுலாம் தான் கேட்டு ஆடி பாடி தான் பண்ணிட்டு இருந்தேன்னு சொல்லுவாங்க வயசுல. ஸோ அண்ட் சின்ன வயசுல இருந்தே எனக்கு பியானோ கத்துக்கிறது அந்த மாதிரி கிளாஸஸ் போயிருந்தேன். அண்ட் தென் அரௌண்ட் நான் ஒரு 8th ஸ்டாண்டர்ட், நோ ஆக்சுவலி 6th இருக்கும் போதே ஐ ஸ்டார்டட் லேப்டாப்ல அப்பாவோட ப்ரோக்ராம் ஒன்று எடுத்து
கொஞ்சம் பண்றது எலக்ட்ரானிக் மியூசிக் அந்த மாதிரி அப்போ பண்ணிருந்தேன். அண்ட் தென் அது அப்புறமா வெறும் மியூசிக் என்ன சொல்றது இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் சரி பண்ற மாதிரி இருந்தது. அப்புறமா வாய்ஸ் வந்துச்சு. அப்போ இங்கிலீஷ் சாங்ஸ் பண்ணிருந்தேன். அப்புறமா தமிழ் வந்துச்சு. அப்புறம் ஐயோ வந்துச்சு. என்ன சொல்லியிருந்தாரு அப்பா நீங்க வந்து இந்த மாதிரி நான் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லும்போது? அவர் எல்லாத்தையும் என்கரேஜ் தான் பண்ணிட்டு இருந்தாரு. எலக்ட்ரானிக்னு ஆரம்பிக்கும் போது அது ரொம்ப ஒரு நீஷ், அது யாரும் கேட்கல, நான் மட்டும் கேட்டு இருந்தேன். பட் ஏதோ பண்ற புதுசா இருக்குன்னு சொல்லிட்டு அவர் என்கரேஜ் பண்ணுவாரு. நானாவே டிசிஷன்ஸ் தான். ஓகே, மியூசிக் வந்து வீட்டுல வந்து அப்பப்போ பாக்குறதால சின்ன வயசுலயே வந்து நிறைய விஷயத்த பாக்குறதால மியூசிக்ன்றது வந்து இன்பில்டா வந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். பட் இந்த ரைட்டிங் லிரிக்ஸ் எழுதுறது அது எங்க இருந்து ஆரம்பிச்சிச்சு? நான் கேள்விப்பட்டேன் அந்த லவ், உங்களுக்கு பர்சனலா நடந்த அந்த லவ் விஷயங்கள்ல அத அடிபட்டு அந்த மாதிரி அது இங்கிலீஷ்ல எழுதினது. ஓகே, தமிழ்ல எழுதினது ஆப்வியஸ்லி கொஞ்சம் இட்ஸ் லைக் நான் லிரிக் எழுத ஆரம்பிக்க வரைக்கும் அதுக்கு நான் அவ்வளவு அட்டென்ஷன் தரல. அப்புறம் எழுத ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா தான் எனக்கு பிடிச்ச பாட்டுலாம் திரும்பி ரீவிசிட் பண்ணி லிரிக்ஸ்னா இப்படி அதுல ஒரு கணக்கு பிடிக்கிறது. ஸோ அது ஒரு ஃபன்னா இருந்துச்சு. பட் நான் அவ்வளோ ஹெவியாலாம் பண்ணேன்னு சொல்ல மாட்டேன். கொஞ்சம் ஹெவியா பண்ணலன்னா எதை சொல்றீங்க? இந்த சென்ஸ் நான் கொலாபரேட் பண்ண லிரிக்ஸ் தான் முக்கால்வாசி எழுதுவாங்கன்னு வச்சுக்கோங்க. பட் இந்த மாதிரி ஐயோ நிற்கிறது இல்லைன்னா ஒரு பையன்தான் ஓகே இன்னும் பார்த்து ஹாய் சொல்வியான்னு சொல்றதெல்லாம் கொஞ்சம் ஒரு சீக்கியா ஏதாவது சிரிக்கிற வைக்கிற மாதிரி பண்ணணும்னு சொல்லிட்டு சின்ன சின்ன லைன் நான் வந்திருப்பேன். பட் ஓகே, எப்போ ஆரம்பிச்சீங்க நீங்க ஃபர்ஸ்ட் எழுதுனது? இங்கிலீஷ்ல எழுதுறேன் அப்படின்னு சொல்லி 11th இருந்தேன்னா 10th or 11th. ஓகே, 10th or 11th எந்த இன்சிடென்ட் அப்புறமா எழுது? இல்ல, அப்போ வெறும் எனக்கு ஒரு சாங் பண்ணோன்னு எழுதுனது. அப்புறம் கொஞ்சம் அதான் கொஞ்சம் ஃபன் டைப் சாங்ஸா இருக்கும். அப்புறமா கொஞ்சம் சேட் சாங்ஸ் எழுத ஆரம்பிப்பேன். அப்போ ஸ்கூல்ல என்ன ரிஜெக்ட் பண்ற கேர்ள்ஸ் பத்தி. ஓகே, அப்போ அது ஒரு ஃபீல் ஆகி இல்ல உங்களை எப்படி ரிஜெக்ட் பண்றாங்க அதுதான் எனக்கு புரிய மாட்டேங்குது. அதுல என்ன இருக்கு, எல்லாத்துலயும் ஒரு குறை இருக்கும்ல. அப்போ என்ன, அப்ப நானும் ரொம்ப கிரிஞ்சா இருந்திருப்பேன் போல. ஐ டோன்ட் நோ. ஓகே, இப்போ ஃபீல் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் இந்த பாட்டை பார்த்ததுக்கு அப்புறமா. அப்படிதான். பட் நீங்க சொல்லும் போது என்ன செய்யணும், ரிஜெக்ட் பண்ண கேர்ள்ஸ் அப்படின்னீங்க. கேர்ள்ஸ் அப்படின்ட்டா நிறைய பேர் அப்படின்ற வரியில வருது. ஆமா, என்ன ஸ்கூல்ல எத்தனை வருஷம் இருக்க போறோம்? அட்லீஸ்ட் ஒன் ஸ்டாண்டர்ட் இருக்காதா? ஓகே, சோ அதுல ஏதாச்சும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸை பத்தி சொல்லுங்க. நான் ப்ரொபோஸ் பண்ண போய் இந்த மாதிரி ஆச்சு அப்படின்ட்டு. இல்ல, எல்லாம் ஒரே கதை தான். ஒரே கதை தான், டிஃப்ரெண்ட் சீனு. கேஸ்ட் மெம்பர் மட்டும் வேற. பட் நான் அதேதான், யாரா பிடிக்கும், அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எப்படி அவங்களுக்கு எல்லாம் என்ன பிடிக்கும்னு கேட்டு கத்துக்கிறது, ஏதா அந்த மாதிரி அவங்க போய் தெரிஞ்சுக்கிறது. அப்புறம் அவங்க கிட்ட போய் எனக்கு மேல பெரிய க்ரஷ் இருக்கு அப்படின்னு சொல்றது. அவங்க ரிஜெக்ட் பண்றது, ஐ சி அஸ் a friend or brother என்னமா சொல்லிட்டு யூஷுவல். ஓகே, இந்த மாதிரி எத்தனை பேர் கிட்ட பண்ணிருக்கீங்க? என்ன 4-5 இருப்பாங்க. 4-5 ஒரு 6th ஸ்டாண்டர்ட்ல இருந்து ஆரம்பிச்சியா லிரிக்ஸ் எழுதுறது இந்த மாதிரி வந்துச்சு. ஓகே, பட் ஆக்டிங் இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு இருக்கு அப்படின்ற மாதிரி கேள்விப்பட்டிருந்தேன், அதை பத்தி சொல்லுங்க. இல்ல என்னோட ஐ ஆல்வேஸ் வாண்டட் டு, இந்த ஒரு சாங் நம்ம பண்றோம்னா அதுக்கு ஒரு மியூசிக் வீடியோல ஐ வாண்டட் டு டான்ஸ் அண்ட் டூ எவ்ரிதிங் அந்த மாதிரி. அது சின்ன வயசுல இருந்தே தான். பிகாஸ் இந்த வெஸ்டர்ன் ஆர்டிஸ்ட்லாம் எனக்கு பார்த்தா எனக்கு ஒரு ஆசை வந்துச்சு. பிகாஸ் ஆல் தீஸ் ஜஸ்டின் பீபர், ப்ரூனோ மார்ஸ், சார்லி பூத் அப்படி எல்லாம் இருக்காங்க. அவங்க மியூசிக் போட்டா அவங்களே ஏதாவது டான்ஸ் ஆடுவாங்க, ஏதாவது காமெடி பண்ணாங்க மேபி. ஸோ எனக்கும் அந்த மாதிரியே நம்ம ஊர்ல பண்ண மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லிட்டு நம்மளே பண்ணலான்னு ஒரு. ஓகே, இந்த ப்ராஜெக்ட் பண்ணலான்னு எனக்கு இந்த மூமெண்ட்ல தான் தோணுச்சு அப்படின்னு ஏதாச்சும் இருக்கா? இந்த மூமெண்ட் ட்ரிகர்ட் மீ டு டூ திஸ் ப்ராஜெக்ட் அந்த மாதிரி ஏதாச்சும்? பர்டிகுலர் மூமெண்ட்னு சொல்ல முடியாது. இட் வாஸ் ஜஸ்ட் நான் எனக்கு பிடிச்ச மாதிரி ஒரு ஃபியூ சாங்ஸ் கேட்டுட்டு இருந்தேன்னு வச்சுக்கோங்க. அது இப்போ இல்ல, ரீசெண்டா யாரும் ரிலீஸ் பண்ண அந்த மாதிரி. ஸோ நம்மளே பண்ண என்ன. ஓகே, வாட் இஸ் யுவர் ஆம்பிஷன் ஆக்சுவலி? தெரியலையே. இன்னைக்கு அவன் கேட்டான்னு சொல்லுவேன், நாளைக்கு கேட்டான்னு சொல்லுவேன். இன்னைக்கு என்ன இது சொல்லுங்க? தெரியல, ஒரு பெரிய ஸ்டார் ஆகணும் மேபி. ஓகே, வாண்ட் டு பி an actor? நோ, நாட் only எப்படியோ ஸ்டார் ஆகணும் அப்படின்றீங்களா? ஒரு ஸ்டார்னு தெரியும், பட் அது இப்படிதான் அப்படிதான் ஒரு புது கைண்ட் ஆஃப் ஸ்டார். பிகாஸ் மியூசிக் பண்ணி ஒரு பெரிய ஸ்டாரா யார் இருக்கா? லைக் ஒவ்வொரு ரீஜன்லயும் இருப்பாங்க, பட் கண்ட்ரியை சேர்த்து வைக்கிற மாதிரி. அந்த மாதிரியான ஒரு ஸ்டார் ஆகணும் அப்படின்றீங்க. பாட்டு கம்போஸ் பண்ணியாச்சு, ரெடி ஆயாச்சு. ரெடி ஆனதுக்கு அப்புறமா அப்பா கிட்ட காட்டாங்க. அப்புறம் அப்பா என்ன சொன்னார்? அவர் he liked it a lot. ஃப்ரெஷ்ஷா இருக்கு, சூப்பரா இருக்கு, ஃபுல்லா பண்ணின்னு
லிரிக்ஸ்லாம் முடியும். நான் இது லிரிக்ஸ் பண்றதுக்கு எழுதுறதுக்கு முன்னாடி அவர்கிட்ட காமிச்சேன். ஓகே. ஸோ ஹி வாஸ் வெரி ஹாப்பி ஆக்சுவலா. ஓகே, அவ்வளவுதான். வேற இன்னும் லேயர்ஸ் பண்ணி ஏதாச்சும் இன்புட்ஸ் அவங்க கிட்ட கேட்டு அவரு நான் பாட்டு முடிக்கிற வரைக்கும் எதுவும் இன்புட்ஸ் தரமாட்டாரா? பாட்டு முடிச்சு மிக்ஸ் பண்ணி இதுக்கப்புறம் தான் சொல்லாரு. நீ ஆக்சுவலா அது எனக்கு தோணுச்சு, நீ அப்படி பண்ணிக்கலாம், இன்னும் இந்த மாதிரி ஒரு செக்ஷன் வச்சிருக்கலாம், அந்த மாதிரி தான். அந்த மாதிரி. ஓகே, அப்பா கிட்ட வந்து அதிகமா வந்து இந்த ஒரு விஷயத்த வந்து நான் இன்ஸ்பயர் பண்ணிப்பேன் அப்படின்னா என்ன ஒரு விஷயம்? அவரோட ஒர்க் எத்திக். ஓகே, எப்படி இருக்கு? வேலை முடிகிற வரைக்கும் அவரு தூங்க மாட்டாரு. வேலை முடிச்சதுக்கு அப்புறம் தான் எல்லாமே. வீட்டுக்கே வர மாட்டாரு. சம்டைம்ஸ் மார்னிங் ஒரு 6-7 அந்த மாதிரி ஆனாலும் ஆயிடும். He doesn't care. பாட்டு அவரு என்ன யோசிச்சிருக்காரோ அந்த வேலை முடிஞ்சதோ, மிக்ஸோ ரெக்கார்டிங்கோ வாட் எவர், அது முடிச்சதுக்கு அப்புறம் தான் வேற எல்லாமே. ஓகே, வாட் இஸ் யுவர் ஃபேவரட் ஆல்பம் ஆஃப் யுவர் ஃபாதர்? சின்ன வயசுல நான் வந்து இந்த உன்னாலே உன்னாலே சாங்ஸ் நிறைய போட்டு ஆடுவேன் போல இருக்கு. இந்த ஜூன் போனால அதுல ஹலோ மிஸ்ன்னு ஒரு பாட்டு இருக்கும், அதெல்லாம் போட்டு குதிச்சுட்டு இருப்பேன்னு சொல்லுவாங்க. ஓகே, அந்த ஒரு விஷயங்கள் அப்படின்றீங்க. பட் பொதுவாக ஒரு விஷயம் இருக்கும், இப்போ வந்து யாராச்சும் வந்து ஒரு செலிபிரிட்டியோட பையனோ பொண்ணோ அப்படின்ற மாதிரி இருந்தால் வந்து உனக்கு என்னப்பா, உங்க அப்பா இவரு, உங்க அம்மா இவரு அப்படின்ற மாதிரி சின்ன வயசுல இருந்து நிறைய பேர் நிறைய விதமா சொல்லிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி யாராச்சும் உங்ககிட்ட சொல்லியிருக்காங்களா? அப்போ உங்க மைண்ட் செட் என்னவா இருக்கும் அந்த மாதிரி யாராச்சும் சொல்லும்போது? அது எப்படி, அது கொஞ்சம் ஒரு ஃபனி திங் அது ஆக்சுவலா. ஏன்னா யாரா என்னோட கரியர் பத்தி பேச வராங்கன்னா ஜென்ரலா கேஷுவலா பேசுறவங்க, உனக்கு என்னப்பா நீ இப்படிதான், உங்க அப்பா இவ்வளவு பெரிய ஸ்டுடியோ கட்டி வச்சிருக்காரு, உனக்கு ஏதாவது சொல்லித்தரனா சொல்லி தருவாரு, நீ ஈஸியா அப்படி ஆயிடுவ, உனக்கு என்னன்னு சொல்லிட்டு அதே ஆளுங்களும் நீ அப்படிதான் ஆகணும், என்ன பண்ணி வச்சிருக்காரு, இது பண்ணனா வேற என்ன பண்ண போறேன்னு சொல்லுவாங்க. ஸோ இட்ஸ் லைக் பேசுறவங்களே கொஞ்சம் கான்ஃபிளிக்டடா பேசுவாங்க. நீ இதான் பண்ணோன்னு சொல்லுவாங்க, பட் உனக்கு ஈஸி, மத்தவங்கதான் கஷ்டம், அந்த மாதிரி கூட பேசுவாங்க. ஓகே, பட் அதுக்கு பின்னாடி அப்பா என்னதான் இருந்தாலும் நம்ம ஒரு ஹார்ட் ஒர்க் போறோம்ல. இந்த பாட்டு வந்து உங்களோட ஹார்ட் ஒர்க் தான். நீங்க கொலாபரேட் பண்ணி எழுதிருக்கீங்க, நடிச்சிருக்கீங்க, பாடி இருக்கீங்க, எல்லா விஷயமும் பண்ணிருக்கீங்க. ஸோ அப்படி இருக்கும்போது வந்து நான் என் உழைப்ப போடுறேன், அப்படி இருக்கும்போது ஈஸியா என்ன நீ எங்க அப்பாவை வச்சுட்டு போற அப்படின்ற மாதிரியான ஒரு கடுப்பாக இல்ல. ஃபேர் எனஃப் தான். எல்லாத்துக்கும் ஒரு ஐ அண்டர்ஸ்டாண்ட் எங்க இருந்து இந்த திங் வருது. சின்ன வயசுல இந்த பையன் யாருன்னு தெரியுமா, இதெல்லாம் வந்து ஹாரிஸ் சாரோட பையன் அப்படின்ற மாதிரி சொல்லும் போது வந்து ஒரு மாதிரி ஆக்கூட என்ன ஏன் நார்மலா பார்க்க மாட்டீங்க அந்த மாதிரி ஏதாச்சும் நினைச்சிருக்கேன்? இல்ல எனக்கு இப்போ கொஞ்சம் வெக்கப்படுவேன். இப்போ சின்ன வயசுல எல்லாம் அப்பேரண்ட்லி நான் ரொம்ப சேட்டை போல. யாராவது சொன்னாங்கன்னா ரொம்ப பெருமையா சுத்துவேனா. எனக்கே தெரியல அப்படி பண்ணிருந்தேன்னு, அப்புறமா தான் ஃப்ரெண்ட்ஸ் வந்து சொன்னாங்க. ஓகே, இப்போ நீங்க ரொம்ப இன்ட்ரோவர்ட் ஆயிட்டீங்களா? தெரியல, வளர அப்பா மாதிரியே ஆயிட்டேன். அப்பா மாதிரி அவரும் அந்த மாதிரி ஒரு ஷை இன்ட்ரோவர்ட் டைப். ஓகே, சோ அவரே பார்த்து கொஞ்சம் கத்துக்கிட்டேன் போல இருக்கு. உங்களோட அண்ட் உங்க சிஸ்டரோட பாண்டை பத்தி சொல்லுங்க. எந்த மாதிரியான பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர் நீங்க? முன்னெல்லாம் அவ பேச மாட்டோம், பட் ஐ வுட் சே ஒரு பேண்டமிக் டைம்ல இருந்து கொஞ்சம் க்ளோஸ் ஆயிட்டோம். ஸோ we are very good friends இப்போ. டாம் அண்ட் ஜெரி இந்த மாதிரிலாம் அடிச்சுக்கிறது சின்ன விஷயத்து. கரெக்ட், நான் ஜெரி அவ டாம் மாதிரி. அப்படியா? என்ன அடிக்கிறது, எந்த ஒரு விஷயத்துக்காக அடிக்கடி சண்டை வரும் உங்க 2 பேருக்கு? ஏதாச்சும் திடீர்னு அவ அப்செட் ஆவா, நீ எப்படி அப்செட் ஆவ, நான் என்ன பண்றேன், நான் அப்செட் ஆவேன். ஓகே, அதுக்கு அதே சண்டை போட்டு இருந்தா. ஓகே, ஏதாவது அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ், இந்த ப்ராஜெக்ட் அப்புறம் ஏதாச்சும் கமிட் ஆயிருக்கீங்களா இப்போதைக்கு? மூவி ஸ்கிரிப்ட்ஸ் கேட்டுட்டு தான் இருந்திருக்கேன் ஒரு ஃபியூ இயர்ஸா. பட் லைக் எனக்கு டிசைர் பண்ற மாதிரி ஒண்ணு இன்னும் நான் வந்து அக்செப்ட் பண்ணல. ஓகே, எந்த மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்றீங்க? அவர் லவ் ஸ்டோரி பண்ணணும்னு எனக்கு ஆசை. எதனால லவ் ஸ்டோரி? ஏன்னா நான் நிறைய லவ் சாங்ஸ் தான் எழுதி வச்சிருக்கேன், எனக்கு அதான் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. பட் எனக்கு ரீசெண்டா வந்தது எல்லாம் சம்திங் நான் லவ் ஸ்டோரி, ஏதாவது கேங்ஸ்டரா இருக்கும், ஏதாவது ஆக்ஷனா இருக்கும், which is nice. பட் எனக்கு டிஃப்ரெண்டா ஏதாவது பண்ண ஆசையா இருக்கு. ஸோ அந்த மாதிரி யாராச்சும் கேட்டு இல்ல வேணாம் அப்படின்னு சொல்லியிருக்கீங்களா? என்னது இந்த மாதிரி யாராச்சும் ப்ராஜெக்ட் இந்த மாதிரி பண்ணுங்க என் பாட்டுறதுக்கு அப்படின்னு சொல்லும்போது? ப்ளீஸ் ஏதா லவ் ஸ்டோரி பண்ணதா ஐடியா இருக்குன்னா ப்ளீஸ் வாங்க, ஆசையா கேட்டுக்கிறேன். ஓகே, நோ சொன்னது உண்டா யாருக்காச்சும்? இல்ல இது வந்து கேங்ஸ்டர் மூவியா இருக்கு, எனக்கு ஸ்டார்டிங்கே வந்து ஒரு லவ் ஸ்டோரி பண்ணணும், அதனால கேங்ஸ்டர் மூவி பிடிக்க வேணாம் அப்படின்னு நோ சொன்னது இருக்கா? நோ சொல்லியிருக்கீங்களா? ஓகே, எந்த படத்துக்கு ஏதாச்சும் சொல்ல முடியுமா? அதெல்லாம் கரெக்டா தான் இருக்கு. ஓகே, பேசிட்டே இருக்கோம், அப்படியே ஒரு பாட்டு பாண்டிங்கன்னா நல்லா இருக்கும்.
நெஞ்ச தொட்ட பாடல்ல நினைக்கும் போதல்ல வந்து போற முன்னால ஐயோ 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 கட்டி போடும் காதல்ல விட்டு போக தோணல உன்னை எண்ணி தன்னால ஐயோ ஐயோ ஐயோ. ஓகே, பட் இந்த பாட்டு ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி வந்து உங்களை பத்தி ஒரு ப்ரோமோ வீடியோ மாதிரி பார்த்துருந்தேன். ஓகே, அதுல நல்லா இருந்துச்சு. அதுல ஒரு டைலாக்லாம் பேசியிருந்தீங்க, ஹாய் ஐ ஆம் சாம்பிள் அப்படின்ட்டு. அது பேசி காட்ட முடியுமா? அதெல்லாம் முடியாது. அது என்னன்னா அதையே போய் பாருங்க. எல்லாத்துலயுமே கரெக்டா இருக்கீங்க, உஷாரா இருக்கீங்க. சரி, அப்பா பாட்டு ஏதாச்சும் ஒண்ணு பாருங்க. அடியே கொல்லுதே அழகோ அல்லதே உலகம் சுருங்குதே இருவரில் அடங்குதே உன்னோடு நடக்கும் ஒவ்வொரு நொடிக்கும் அர்த்தங்கள் சேர்ந்திடுதே என் காலை நேரம் என் மாலை வானம் நீ இன்றி காய்ந்திடுதே. வெரி நைஸ், வெரி நைஸ், சூப்பர். ஓகே, பாட்டு கத்துக்கினது, மியூசிக் எல்லாமே வந்து அப்பா பார்த்து கத்துக்கினதா இல்ல அப்பா வந்து சொல்லி கொடுப்பாரா உங்களுக்கு சின்ன வயசுல அந்த மாதிரி? இல்ல, சின்ன வயசுல நான் அவ்வளவா எங்க அப்பா மீட் பண்றதே ரொம்ப கம்மி. ஸோ பட் லைக் வெளில பியானோ கத்துக்கிட்டு இருந்தேன். அந்த மாதிரி சாங் ரைட்டிங்கிறது நானாவே ட்ரையல் அண்ட் எரர்ல கத்துக்கிட்டேன். ஓகே, இன்னும் ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, அப்பாவை செல்லமா வந்து ஹாரிஸ் மாமா அப்படின்ற மாதிரி சொல்லி இது பண்ணுவாங்க. அது கேட்கும்போது எப்படி இருக்கு? சிரிப்பா வரும். ஓகே, இது போய் டிஸ்கஸ் கொஞ்சம் பழகி போச்சு. இப்போ பேசியிருக்கீங்களா அப்பா கிட்ட இதை பத்தி? அவரே மீம் ஏதாவது காமிப்பாரு, ஹாரிஸ் மாம்ஸ்னு போட்டுருக்கிறது, நாங்கெல்லாம் பார்த்து சிரிப்போம். அவ்வளவுதான். ஓகே, அப்பா அடிக்கடி கொடுக்குற அட்வைஸ் ஏதாச்சும்? மற்றவங்களெல்லாம் பார்த்து அது பண்ணணும்னு ஆசைப்படக்கூடாது, அது ட்ரையும் பண்ணக்கூடாது. உனக்கு என்ன வருதோ அதான் நீ பண்ணணும். இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஐ திங்க் ஜென்ரலா சொல்லிட்டு இருந்தாரு. பட் சம்டைம்ஸ் அதே மியூசிக் பத்தி கூட சொல்லியிருப்பாரு. ஹில் பி லைக், நான் அதான் சொல்வேன், இந்த மாதிரி மியூசிக் இப்போ ட்ரெண்ட் ஆகுது, அந்த மாதிரி அது மாதிரி ட்ரை பண்ணட்டுமா அப்படின்லாம் கேட்கும்போது ஹில் பி லைக், பண்றதுல தப்பு இல்லை, பட் அது உன் ஸ்டைல்ல பண்ணும். பேசிக்லி மற்றவங்களை பார்த்து அதையே இமிட்டேட் பண்ண பார்க்கக்கூடாது. ஏன்னா அது அவங்களோட ஸ்டைல அவங்க கரெக்டா பண்றாங்க. உன் ஸ்டைல் நீ கரெக்டா பண்ணும் போது தான் எல்லாருக்கும் ஆடியன்ஸுக்கு ஒரு கனெக்ட் வரும் அப்படின்னு. ஓகே, யாரை பார்த்து நீங்க அந்த மாதிரி கேட்டீங்க இந்த ஒரு சாங் அப்படின்ட்டு? ஜென்ரலா சொல்றது. ஜென்ரலா இப்போ ரீசெண்டா வந்து பாத்தீங்கன்னா, இப்போ திங்க்லயே எடுத்துக்கிட்டோம்னா நிறைய இண்டிபெண்டன்ட் மியூசிக் ஆர்டிஸ்ட் நிறைய பேர் வந்துட்டாங்க. அதுல உங்களுக்கு பிடிச்சிருக்கு இவங்க மியூசிக் டேஸ்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அந்த மாதிரி யாராச்சும் இருக்காங்களா? I like Pal Dabba. Okay. I like Sai Abhyankar. Yeah. Big fan of his 2 songs that he released. And